Hi friends, welcome to Junior Science. இன்னைக்கு நம்ம ஜூனியர் சயின்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் போட் தான் நம்ம செய்ய போறோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் போட் தான் செய்ய போறோம் சின்ன குழந்தைங்களாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம போட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ் டப்பா தேவை. இந்த பாண்ட்ஸ் டப்பா பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல பவுடர் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது டப்பா கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை கழட்டிக்கலாம். அதுக்காக நான் சிசர் எடுத்துக்கிட்டேன். சிசர் வச்சு இதை கழட்டிக்கிறேன். ஆனால் இது உடச்சிடாதீங்க, இது நமக்கு தேவைப்படும். ஏன்னா க்ளோஸ் பண்ணணும் நம்ம. செம்ம டைட்டாக இருக்குது. இதை நம்ம கழட்டி ஆகணும். அப்போ தான் நம்ம உள்ளே கட் பண்ண முடியும். பின்னாடி பேக்ரவுண்டு. ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. சிசர் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூகன் எடுத்துக்கலாம். க்ளூகனை ஹீட் பண்ணிக்கலாம். நான் வாங்கின க்ளூகனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். 400 rupees தான் வந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம க்ளூகனை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மூடியில் ஹோல்ஸை வந்து நம்ம அடைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி உள்ளே போகக்கூடாது. நம்ம முன்னாடி க்ளோஸ் பண்ணாலும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். ஹோல்ஸ் நிறையா வரும் இல்லை. நல்லா சுற்றி போட்டுக்கிறேன். இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கேன். கேமராவில் ஒன்றும் தெரியல. ஓகே, நல்லா உள்ளே போட்டுக்கிட்டாச்சு. முன்னாடி இந்த ஹோல் தெரியும் தெரியல. லைட்டாக இப்படி தேய்ச்சி வச்சுக்கலாம். போட்டாச்சு. இந்த நாசில் பார்த்தீங்கன்னா தொடக்கூடாது. நம்ம போட்டிருந்தா இல்லை வார்னிங் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு. காயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயிடணும். வெட்டி விட்டுப்போம். ஓகே, இப்போ இது நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம க்ளூகனை ஓரமாக வச்சிடலாம். அதேமாதிரி இந்த கேப் இப்போ நமக்கு தேவையில்ல. ஆனால் வெயிட்டாக இருக்குது நல்லா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். மேலே நம்ம பேப்பர் பிரித்து நைஃப் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கையை கிழிச்சிட்டு ஸோ சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். பொருள் எடுத்துட்டேன். கஷ்டப்பட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு கோடு போட்டுருச்சு. அந்த இடத்துல நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். கீழ் பக்கத்தையும் எடுத்துப்போம். போட்டு ஒயிட்டாக இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு ஓரமாக டஸ்ட்பினில் போட்டுடலாம். நான் டஸ்ட்பினில் போட்டேன். டஸ்ட்பினில் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஒன்று நம்ம வந்து கழுவணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கர் எடுத்துக்கலாம். மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. இல்லை பென்னு கூட எடுத்துக்கலாம். பென்சிலு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பாக்ஸுங்களா இந்த இடத்துல மினிமம் இவ்வளோ கேப் விட்டுக்கோங்க. குறித்து சொல்லணும்னா இல்லை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து மோட்ரு எல்லாத்தையும் பேட்ரி எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக. இதுமாரி போட்டு நம்ம நைஃப் எடுத்துக்கலாம். வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சைஸுக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரை ஆகட்டும். இந்த இடத்துல அழகாக பண்ணிப்போம். இந்த இடத்துல நம்ம அழகாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கிளாரிட்டி நினைக்க போய் காட்டுறேன். லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் மோட்ரு எந்த பக்கம் வைக்க போகிறேன்னு. இந்த இடத்துல தான் நம்ம மோட்ரு வைக்க போகிறோம். நல்லா ஹைட்டாக வைக்கணும் மோட்ரு. இல்லைனா நம்ம இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக அதுக்கு தான் கட் பண்ண சொன்னேன். இந்த இடத்துலையும் மோட்ரு வச்சுக்கலாம். நான் லைட் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க முடியும். இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம இது உள்ளே தான் க்ளூகன் போட்டோமே தவிர இது உள்ளே போடலை. ஸோ இது நல்லாவே எப்போ போலவே க்ளோஸ் ஆயிரும். டைட் பண்ணிவிட்டு சுற்றி க்ளூகன் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் காற்று உள்ளே தண்ணி போகக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துக்கோங்க.
நம்ம மோட்டரை இந்த பக்கம் தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் நினைக்கிறேன். இதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் அந்த மார்க்கர் போட்ட இடத்துல வந்து நைஃப் இல்லை சிசரை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சின்னதாக ஹோல் போட்டால் போதும். ஓகே, சின்னதாக போடலான்னு தான் பார்த்தேன். நைஃப் யூஸ் பண்ணதுனால பெருசாக ஆகிட்டு திரும்பி நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். அதுக்கு டபுள் டேப் எடுத்துக்கிறேன். டபுள் டேப் பார்த்திங்கன்னா சிசரை கட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டரியில் வந்து டபுள் டேப் போட்டுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் டிவி ஓடுறதுனால சவுண்டு கேட்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒன்று சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்துச்சுன்னா இப்போ உள்ள தண்ணி சீக்கிரம் போய் டபுள் டேப் பவர் போட்டுது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஒரு மாதிரி இருக்குங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம இது உள்ள ஒரு ஹீட்டாக ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேட்ரி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே விட்டுப்போம். ரெண்டுத்தையும் இப்படி நம்ம ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே இதுவாக நம்ம விட்டுறலாம். வெளியே வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒயர் இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். ஒயர் வெளியே வந்துட்டு ஓகே கீழே முடிச்சதுக்கப்புறம் க்ளூகன் எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி அடைச்சிக்கலாம். அடைச்சாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரை ஆகட்டும். இன்னும் டச் பண்ணோன்னா ஹீட்டாக இருக்கும். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் டேப் எடுத்து சுற்றிக்கலாம். க்ளூகன் இப்போ நமக்கு தெரியல. ப்ரௌன் டேப் எடுத்துக்கலாம்னா இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே, சின்னதாக வந்துட்டு சரி போட்டுடலாம். இப்போ நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எடுத்து சுற்றி போட்டுக்கலாம். ஓகே, சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒயர் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு பாதி வேலையை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மோட்ரு எடுத்துக்கலாம். மோட்ரு சின்ன ஒயராகவே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் பெரிய லென்த்தாக தான் இருக்குது ஒயரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்த்துப்போம் ஓடுதா ஓடலையான்னு. கரெக்டாக கனெக்ட். இப்போ நான் ஃபேனை கனெக்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நான் ஒயரை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஒயர் கட் ஆகிட்டு அது ஒயர் கட் ஆகிட்டா நமக்கு ஓடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அதை ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 லேயராக நம்ம ஒட்டிக்கலாம். இதை எடுத்துக்கலாம். நமக்கு சைஸாக இருக்கணும், கொஞ்சம் மேலே லென்த்தாக இருக்கணும். ஓகே,
4 லேயராக போட்டுக்கிட்டு 4 லேயர் போட்டுக்கிட்டேன். முடிச்சாச்சுமா. நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணி போடணும். டேப் யூஸ் பண்ணி இதை நல்லா சுற்றிக்கணும். இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு இதை. இப்போ நம்ம வந்து ஒயரை ஜாயின் பண்ணி பார்ப்போம். அதுவும் இதெல்லாம் ஓர வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாக் வைஸ் நம்ம இதை சுற்ற வைக்கணும். ஸோ பிளாக் அண்ட் ரெட்டு பாசிட்டிவ்னு நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் பேட்டரிலையும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாசிட்டிவ், பிளாக் கலர் நெகட்டிவ். அதேமாதிரி தான் மோட்டர்லேயும் ரெண்டும் ஒரே இதுதான். இப்போ பேட்டரியிலேருந்து ஒரு நெகட்டிவை மோட்டர்லேருந்து ஒரு நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க மோட்டரில் ஃபஸ்ட்டு. டைட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி செய்யணும். நம்ம டைட் பண்ணிக்கலாம். மோட்ரு ஓட ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு காற்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் இப்படி வரணும். அப்போ தான் இது முன்னாடி வரும். இல்லை உங்களுக்கு ரிவர்ஸில் வரணும்னா நீங்கள் இதை அப்படியே மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காற்று இந்த பக்கமாக வரும். இப்படி வச்சா காற்று வரப்போ உங்களுக்கு இப்படி பேக்வேர்ட் போகும். இப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கனால இப்படி தான் நமக்கு வரும். ஓகே, இப்போ ரன் பண்ணி காட்டினா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் இது மோட்டர்லேருந்து ஒரு பாசிட்டிவ், இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் கட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் வந்து ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணணும். ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் ஆஃப் இருக்கான்னு இருக்கான்னு வேறு தெரியலாம். ஏன்னா இந்த ஸ்விட்சில் நமக்கு இண்டிகேட் பண்ணவே இல்லை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மோட்ரு எல்லாத்துக்கும். ஸ்விட்ச் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முடிச்சாச்சு. இது நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்ரிங் ஆச்சுன்னா சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 ஒயர் டச் ஆகக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் டேப் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். 2 ஒயர் டச் ஆகாத மாதிரி க்ளீன் டோருக்கு. சின்னதாக கரெக்டாக வந்துட்டு இந்த ஒயரை பார்த்திங்கன்னா இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு பண்ணிக்கலாம். இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன ஆடுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒயர் தொடுது. அதனால தான் நமக்கு என்னென்ன ஓடுதுன்னு பார்த்தேன். இந்த இடத்துல தொடுது. இப்போ வந்து நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு சென்டர் அப்படி ஒட்டிடலாம். இப்போ நமக்கு டச் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம வந்து இது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இப்படி பிடிச்சி நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு நான் டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. நான் இது இப்படியே விட்டிங்கன்னா இப்படி கீழே விழுந்துடும். ஓகே, இப்போ நம்ம இப்படியே வச்சுட்டு விழுந்துடும். ஸோ ப்ரொப்பலர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய கார்போர்ட் பீஸ் 2 ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ளூகன்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். பேட்டரியிலலாம் க்ளூகன் இருக்கனால தண்ணி உள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது. நீங்களும் இதுமாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து டேப் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒயரிங்கில் டேப் எடுத்துட்டேன். நம்ம ஆன் பண்ணிப்போ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனில் கேட்கும். கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம
முடிச்சாச்சு. இப்போ நம்ம டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பேட்ரி காலி ஆகிட்டு சுத்தமாக நின்றுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியல. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ நல்லா ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இந்த டப்புக்குள்ளே. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட காட்டும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா பேட்ரி காலி ஆகிட்டு. ஸோ மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ காலியானதுனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் பண்ணி காட்ட முடியல. ஆனால் நல்லா ரன் ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் பெல் ஐக்கானும் ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிறோடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான், நீங்கள் தான் பார்ப்பீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.